கணவன் செய்யக்கூடிய அமல் கணவனை பாதுகாக்கும், தந்தையை பாதுகாக்கும். மனைவி செய்யக்கூடிய அமல் மனைவியை பாதுகாக்கும். பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆனா இதோடைய தொடர்பு இந்த குடும்ப உறவுகள் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்குவதில் பிரதிபலிக்கும். இந்த பிரதிபலிப்பு மனைவியை சாலிஹான பெண்ணாக மாற்றும், கணவனை சாலிஹான கணவனாக மாற்றும், பிள்ளைகளை சாலிஹான பிள்ளையாக மாற்றும். இது எல்லாமே ஒரு தொடர்பு. இந்த மூன்று துருவங்களாக இருந்து மார்க்க தொடர்பில், அல்லாஹ்வுடைய தொடர்பில், குர்ஆனுடைய தொடர்பில், சுன்னாவுடைய தொடர்பில் இருந்தால் இந்த குடும்பம் குர்ஆன் சுன்னாவின் வழியில், குர்ஆன் சுன்னாவுடைய குணத்தில் செயல்பட்டால், இதுதான் இந்த உலகத்திலேயே செல்வம் இல்லை என்றாலும், குடும்ப அந்தஸ்து இல்லை என்றாலும், அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் மகிழ்வு நிரம்பி இருக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பத்துல காசு பணம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகள் ஏராளமா லட்சக்கணக்கா இருக்கலாம். நெருக்கடியான வாழ்வில் தான் அந்த குடும்பம் இருக்கும், அல்லாஹ்வுடைய உறவை விட்டு தூரமாக இருக்கும் வரை. இதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்துடைய சுருக்கம்.